பழனி சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இப்போது செயல்பட்டு வரக்கூடிய தோழர் என் பாண்டி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் மக்கள் பணியில் செல்வமிக்க அனுபவத்தை கொண்டவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, மாநில நிர்வாகியாக, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, மாநில நிர்வாகியாக, தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக என ஒரு பல்வேறு பிரிவுகளுடன் மத்தியிலும் பணியாற்றிய சிறந்த அனுபவமிக்க ஒரு தோழரைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி சட்டமன்ற தொகுதியில் தனது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அங்கே போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்கள் ஒப்பிட்டால் இவ்வளவு சிறந்த மக்கள் பணி அனுபவம் கொண்ட வேறொரு வேட்பாளரை நிச்சயமாக நீங்கள் அடையாளம் காண முடியாது. அத்தகையவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற இந்த பொறுப்பும் கிடைத்தால் மேலும் சிறப்பாக மக்கள் பணியை முன்னெடுத்து செல்வதற்கும் தமிழக உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரலை சட்டமன்றத்தில் வலுவாக எடுத்துரைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். அந்த வகையில் தோழர் பாண்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன்.